வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாது வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றம் வந்துச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமா இல்ல ஆன்மீகத்தின் வெளிப்பாடான ஒரு சம்பவமா, என்னடா அது இது ஒரு புரிதல் இல்லாத ஒரு சம்பவமா அப்படின்னு ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவம். அதான் மத்திய பிரதேச போபால்ல நடந்திருக்கு. ஜனவரி 22 ராமர் கோவில் திறந்தாங்க, கோலாகலமா திறந்தாங்க. இந்தியாவே அப்படி பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் தெரியும் எந்த அளவுக்கு அது பிரம்மாண்டம் அப்படி பாஜகவுக்கு. அதை பிறகு பார்த்துக்கலாம். அதன் அடிப்படையில எல்லாருடைய மனசுல அந்த ஆன்மீக சிந்தனை அது அவரவர்களுக்கு தேவையான ஒரு விஷயம். அது அவர்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு. அதன் அடிப்படையில அந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு ஒரு குடும்பத்தை பிரித்து விட்டது, டைவர்ஸ் அளவுக்கு கொண்டு சென்று விட்டுறது, அல்லது பெண் புரியாமல் போய்விட்டாளா அப்படிங்கிற ஒரு நிலை இந்த சம்பவத்துல இருக்கு. ஆமா, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதாவது மத்திய பிரதேச போபால்ல மே 3ஆம் தேதி நடந்த ஒரு திருமணம். ஆமா, போன வருஷம் மே 3ஆம் தேதி நடந்த ஒரு திருமணம். ஏகதேசம் இந்த பக்கம் ஒரு நாளை பார்த்தாலும் 8 மாசம் 9 மாசத்துக்கு முன்னால நடந்த ஒரு திருமணம். கல்யாண தம்பதி ஜாலியா இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்குள்ள திடீர்னு ஒய்ஃபு சொல்லியிருப்பா போல இருக்கு, இந்த மாதிரி நம்ம ஹனிமூனு போனால் திட்டம் போட்டிருந்தோம், போக முடியல, இப்போ வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேருமே கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு தம்பதிகள். கணவனை பொறுத்த வரைக்கும் ஐடி பீப்புள், அவர் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க. மனைவியை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் அந்த அம்மாவும் சம்பளம் வாங்குது. ஆக 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு தம்பதிகள். மே 3ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நல்ல ஒரு நேரம் கிடைக்கக்கூடிய சமயத்துல நம்ம வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போகலாம் அப்படின்னு கல்யாணத்துக்கு அடுத்த நாள், அடுத்த வாரமே சில பேர் ஹனிமூன் போவாங்க தெரியுமா, அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஐடியா பண்ணக்கூடிய அந்த டைம் வந்தவுடனே 2 பேரும் ஐடியா பண்ணி புருஷனு ஓகே கொடுத்து, அந்த அம்மாவில் ஓகே கொடுத்து 2 பேரும் ரெடியாக இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எதுக்கு வெளிநாடுலாம் போய்கிட்டு, புருஷன் புதுமண தம்பதிகள், ஆமா, எதுக்கு குழந்தைகள்லாம் ஒன்றும் உருவாகலை, எதுக்கு வெளிநாடு போயிட்டு கோவா மற்றபடி இந்த இருக்கக்கூடிய சில முக்கியமான தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணக்கூடிய. அதுக்கு அந்த அம்மா ஏதோ மனத்தாங்களா ஒத்துக்கிச்சு போனது. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, எதுக்கு கோவாவுக்கு போயிட்டு, இப்பதான் ஜனவரி 22 திறப்புழா பண்ணாங்க இல்லையா, அயோத்தி ராமர் கோவில், அங்க சுத்தி பார்த்துட்டு வந்துடுவோம், அதுல வாரணாசிக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு போல. அந்த மாதிரி ஒரே ஷேக், என்னடா அது முதல்ல நம்ம வெளிநாட்டுக்கு போலாம்னு சொல்லி போட்டு சொன்னதுக்கு அவர் தள்ளி வச்சாரு, ரைட்டு ஓகே. அப்புறம் அதுக்கு பின்னால ஒரு போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா இருக்கக்கூடிய சமயத்துல கோவாவுக்கு போலாம் அப்படின்னா அதுக்கும் தள்ளி வச்சாரு. இது ஓகே கொடுத்தாரு, ரைட் போயிட்டு வந்தலாம் சொல்லிட்டு. திடீர்னு பெறப்படக்கூடிய சமயத்துல அயோத்திக்கு வாரணாசிக்கு போலாம் அப்படின்னா இது என்ன கிடைக்குது, இவர் என்ன ஒரு ஆன்மீக மனிதரா இல்ல ஜாலியான மேனா அப்படின்னு அந்த மாதிரி சந்தேகம் வந்திருக்கு போல இருக்கு. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு காரசாரமான விவாதம் அப்புறம் அயோத்திக்கு பெறப்பட்டு போறாங்க. மற்றபடி வாரணாசிக்கு பெறப்பட்டு போகக்கூடிய சமயம் இருக்கக்கூடிய அங்க என்ன இருக்கும், என்ன சுற்றி பார்க்கக்கூடிய அந்த பெண் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள அங்க எந்த ஒரு விஷயமும் கிடையாது. வாரணாசியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆன்மீக பூமி, அயோத்தியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராமர் கோவில் திறந்துட்டு அதுவும் ஒரு ஆன்மீக பூமியா மாறிடுச்சு. அங்க போய் கோவில் கும்பாபிஷேகம் மற்றபடி சாஸ்திர சம்பிரதாயம் உள்ள இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்புறம் வாரணாசிக்கு போனான்னா அப்புறம் அங்கேயும் கோயில் கூட தானே இருக்கும். ஒருவேளை புருஷகாரன் ஒருவேளை பாஜக பிரமுகரா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. பாஜக பிரமுகரா இல்லாவிட்டாலுமே கூட ஆன்மீகத்தில் இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தாலுமே கூட பட் மனைவியினுடைய ஒரு கருத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஏன்னா சிறு தம்பதிகள்
அந்த பொண்ணு சின்ன குழந்தை, மற்றபடி வந்து ரொம்ப இளமையான பெண்ணா இருப்பாங்க போல இருக்கு. அவங்க அப்படியே ஜாலி சந்தோஷம் அப்படியே ஹாயா பறக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கணவன்கிற பேர்ல ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாருங்களா, பரவாயில்ல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆன்மீகத்துல இறங்கிட்டாரு. ஆமா, ஆன்மீக சாஸ்திர சம்பிரதாயம், கோயில் குணம், மற்றபடி வந்து ராமர் கோவில், அயோத்தி, அப்புறம் வாரணாசி அப்படின்னு போகக்கூடிய சமயத்து அந்த அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த பொண்ணு தனியார் நிறுவனத்தை வேலைக்கூடிய அந்த பொண்ணு, அப்பா இது நமக்கு உனக்கு ஒத்து வராது, இது பிரச்சனை நடந்திருக்கு. அப்புறம் அதுக்கு பின்னால வந்து சங்கடங்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இவர் பண்ணியிருக்கிறார். புருஷன் முண்டாட்டி தனிப்பட்ட முறையில போகணும் அப்படின்னா, ஒரு இது ஹனிமூன் போகக்கூடிய ஒரு சூழல்னா, புருஷன் முண்டாட்டி தனிப்பட்ட முறையில போனாதான் ஒரு கொஞ்சம் கசமுசாக கஜ சந்தோஷமா கொஞ்சம் ஜாலியா அப்படி இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரியா நடந்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்புறம் தன்னுடைய விருப்பத்துக்கு ஜாலியா இருப்பாங்க, பிடிப்பாங்க. இவரு என்ன பண்ணியிருக்காரு, இந்த அளவுக்கு குடும்பத்தையே கூட்டிட்டு போயிட்டார் தன்னோட. அதுவும் அந்த அம்மாளுக்கு மிகப்பெரிய ஒரு டார்ச்சரா போச்சு. இல்ல யாரா இருந்தா தான் அப்படிதான். புதுமண தம்பதிகள் அப்படிங்கும் போது சிங்கிளா தான் வந்து போகணும். அது வந்து வெளிநாடு அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கோவாவை மாத்திருக்கிறாங்க. சரி, மாத்தித்தான் தொலைஞ்சு, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அயோத்தி வாரணாசிக்காக போயிட்டு வந்தாலும் அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துருக்கிறார். அது பாதி மனசோட ஒத்துருப்பா. சரி, ஒத்துக்கிட்டு சமயம் அதிகாரி போனா அப்படியா இருந்தாலும் அதுவும் கிடையாது. அந்த போபால் மனிதர், அந்த அந்த மத்திய பிரதேச அந்த போபால் அந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அதுவும் இல்லாம என்ன பண்ணிருக்க, தான் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்தையும் சேர்ந்து போட்டுட்டு வாரணாசிக்கு அயோத்திக்கு போயிருக்கிறார். இந்த அப்பா அம்மாவுக்கு படு எரிச்சல். எப்படி ஜாலியா இருக்க முடியும்? தனியாவே படுக்க முடியாத, புரியுதுங்களா? அதுக்கு பேர் ஹனிமூன். ஹனிமூனுக்கு தனியா ஜாலியா போய் அங்க கைய போட, இங்க காலை போட, அதை வாங்கி சாப்பிட, இதை வாங்கி சாப்பிட, அப்படி ஊர் சுத்தி பார்க்க ஜாலியா இருக்கு. ட்ரெஸ்ஸை பலான மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பல விதமா இருக்கு இல்லையா? அதெல்லாம் விட்டு போட்டு இந்த என்ன பண்ணிட்டாரு, குடும்ப கோத்திரத்தை எல்லாம் பேரை போட்டு மற்றபடி சாஸ்திர சம்பிரதாயமா அயோத்திக்கு வாரணாசிக்கு போறப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, வந்த உடனே பயங்கரமான சண்டை. அப்புறம் ஏதோ சமாதானப்படுத்த வெளிப்பாடு அந்த அம்மா பொண்ணு வந்து ஒத்துக்கல. மே 3ஆம் தேதி நடந்திருக்கு. ஒரு 8-9 மாசமா நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மனம் ஒன்றிய தம்பதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு ஆன்மீக சிந்தனை எந்த அளவுக்கு பிரிச்சிருக்குது பாருங்க. மனமறியாத ஒரு ஆன்மீக சிந்தனை தான் இதற்கு காரணம். ஆமா, குடும்பத்தை கூட்டிட்டு போறது, குடும்பத்தையும் சேர்ந்து கூட்டிட்டு போறது, அப்புறம் அயோத்திக்கு வாரணாசிக்கு போயிட்டு வந்து அங்க போய் என்னத்தை பார்க்க முடியும்? ராமர் சிலையும் மற்றபடி சாஸ்திர சம்பிரதாயம் அங்க இருக்கிற கோயில் குளத்தான் பார்க்க முடியும். ஜாலியா இருக்க முடியுமா? அது ஒரு கோயில் குளத்துல போக பெண்கள்லாம் வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் வேண்டு கொள்ளுவோம். ஒரு கையை போட, காலை போட, மற்றபடி ஒரு ஒரு கிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல். புது தம்பதி அப்படித்தான் ஜாலியா இருப்பாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் அங்க இடம் இல்லை. அங்க போய் ஆராத்தி தட்டை எடுத்துக்கிட்டு மற்றபடி வந்து ஓம் ரீம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு உட்காந்து இருந்தவொடனே அவளுக்கு பட டென்ஷன் ஆயிட்டான். வந்த உடனே கோர்ட்ல அப்ளை பண்ணிட்டான். என்ன விவாகத்தை டைவர்ஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தம்பதி வந்து ஒரு ஆன்மீக சிந்தனையால எப்படியெல்லாம் பிரிந்து விடக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இன்னைக்கு பகிரங்கமா ஒரு போயிட்டு இருக்கு. இது உண்மையில வந்து ஆண் செய்த ஒரு தவறு தான் நம்ம சொல்ல முடியும். என்ன அந்த அம்மா ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க, ஒத்துருக்கிறாரு. அப்ப கோவாவுக்கு அதுக்கு ஒத்துருக்கிறாங்க. திடீர்னு அயோத்தி வாரணாசிக்கு கூட்டிட்டு போனா, ரைட், அதெல்லாம் கூட்டிட்டு போனா, குடும்ப கோத்திரத்தா கூட்டிட்டு போனா அந்த பொண்ணு எப்படி ஜாலியா இருக்கும்? இல்ல, இது வந்து இக்கால இளைஞர்களுக்கு நல்ல ஒரு பாடம். ஆமா, அவர் வந்து பாஜகவின் மீது வந்து மிக அபிமானியா இருக்கலாம். மற்றபடி அயோத்தி ராமர் கோவில் மேலேயும், மற்றபடி வாரணாசி ஏதாண்டா இருக்கலாம். ஆனா இடம்பொருள் ஏவல் இருக்கு, சில சூழல் இருக்கு. அதை வந்து அவர் வந்து உணரவில்லை தன் மனைவி அளவுல. இப்ப அந்த அம்மா அனுமதித்து குடும்ப கோர்ட்ல வழக்கு போட்டாங்க, டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அந்த இந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு, ஒரு கவுன்சிலிங் நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, பாருங்க எப்படிலாம் ஒரு ஆன்மீக சிந்தனை பல குடும்பங்கள்ல வந்து குடும்பத்தை இணைத்திருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க பாருங்க, ஆன்மீக சிந்தனை ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணி விட்டது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து மனசு வருத்தமா தான் இருக்கு. ஆமா.
ஆமா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.